வெல்கம் டு செல்வி சமையல். இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்த ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அடுப்பை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சர்க்கரை பயன்படுத்த போகிறது கிடையாது. ரொம்ப எளிமையாக ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்வீட் இன்றைக்கி நம்ம பேரிச்சம்பழமும் பொட்டுக்கடலை வச்சு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுக்கு நான் இன்றைக்கி முதல்ல ஒரு 15 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த வகை பேரிச்சம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு தேவையான அளவு. இது மட்டும்தாங்க. சட்டுன்னு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பேரிச்சம்பழத்தில் உள்ளே இருக்கிற அந்த விதைகளெல்லாம் நீக்கிடலாங்க. விதை நமக்கு தேவையில்லை. விதைகளை நீக்கிட்டு தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் பேரிச்சம்பழத்தில் உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. பேரிச்சம்பழத்தில் நிறைய இரும்பு சத்தெல்லாம் இருக்குங்க. டைரெக்டாக பேரிச்சம்பழம் கொடுத்தா குழந்தைகள், பெரியவங்க யாருமே அவ்வளோவா விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க. ஒரு சில நேரம் சாப்பிடுவாங்க, ஒரு சில நேரம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ வாங்க நம்ம விதைகளெல்லாம் எடுத்த பேரிச்சம்பழத்தை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே அதில் சேர்க்கக்கூடாதுங்க. அதில் இருக்கிற ஈரப்பதமே நல்லா அரைஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சி பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு பேரிச்சம்பழம் பாருங்கள். இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப அதே மிக்சி சாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாங்க. பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டையுமே சேர்த்து வேணாலும் அரைச்சிக்கலாம். நான் தனித்தனியாக அரைச்சி தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு அரைச்சாச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேரிச்சம்பழ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா 2லேருந்து 3 தடவை ஊட்டிட்டு அதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் உருண்டைகளாக லட்டுகளாகவும் உருட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் குக்கிங் கட்ரு இருந்தால் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை டைரெக்டாக சாப்பிட்டா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அதோட தித்திப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு இன்னொரு பேரிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. இப்போ நான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நான் இன்றைக்கி ஸ்டார் கட்டரை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு விரலை வச்சு அழுத்தி கொடுங்க. அப்போ தான் இறங்கி வரும். ஏன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம நெய், ஆயில் எதுவுமே போடலையா, அதனால் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குங்க அந்த கட்டரில். அதனால் கையை வச்சு விரலால் இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த ஸ்டார் வடிவம் வந்துடுங்க. ஸ்டார் வடிவம் தான் கட் பண்ணணும்ல, உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டார் வடிவம் தாங்க கட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 மட்டும் ஸ்டார் வடிவத்தில் கட் பண்ணிக்கிறேங்க. மீதி இருக்கிற மாவு நம்ம திரும்ப ஒன்றாக்கலாம். ஒன்றாக்கிட்டு அதிலேருந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா ஒன்றாக்கிடுங்க. ஒன்றாக்கிட்டு திரும்ப நம்ம லட்டுகளாக உருட்டிக்கலாம். இல்லை உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த வடிவம் பிடிக்குதோ அந்த வடிவத்தில் நீங்கள் உருட்டிக்கலாங்க. குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்பொழுதும் பேரிச்சம்பழம் கொடுத்தா பேரிச்சம்பழமா அப்படின்னு சலிப்பு தட்டுவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரப்போ நீங்கள் செஞ்சு ஒரு மாடல் ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்மளுமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 பீஸ் சாப்பிட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தில் அதிக இரும்பு சத்து, மக்னீசியம், கால்சியம் எல்லாமே இருக்குங்க. இதே மாதிரி நான் உருண்டைகளாக உருட்டி கையில் தட்டிட்டு நடுப்புற ஒரு ஹோல் போட்டுக்கிறேங்க. ரவுண்டாகவும் உருட்டி வச்சுருக்குறேங்க. இது மேலே கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. நான் நெய்யில் எதுவுமே வறுக்கலை, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற முந்திரி பருப்பு நல்லா கிறிஸ்பியான முந்திரி பருப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம வறுக்கலைல்ல, அதனால் இது மேலே கொஞ்சம் வட்டினா நமக்கு சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி அடுப்பு பக்கம் போகாமே ஒரு ஜஸ்ட்டு 3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.